வசனத்தை போதிக்கிறதுல மட்டும் இல்ல பிரியமான, அதன்படியா நடக்கணும். இப்போ இந்த 5 புத்தி உள்ள கண்ணிகள், புத்தி இல்லாத கண்ணிகள் எத்தனை பேர் மாங்குன்னு பிரசங்கம் பண்றாங்க, ஆனா அதை எப்படி நடக்கிறாங்களா? அந்த ஊழியக்காரர்களே நடக்கிறது கிடையாது. அப்புறம் விசுவாசிகள் எங்க போய் நடப்பாங்க? வாயை திறந்தா பணம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வீடு, காரு, பங்களா. தேவன் சொல்றாரு, உங்களுக்கு இங்க சேர்த்து வைக்காதப்பா பொக்கிஷத்தை, பரலோகத்தில் சேர்த்து வை, அங்கதான்டா ஒண்ணுமே ஆகாதுன்றாரு. ஆனா நமக்கு என்ன, இங்க சேர்த்து வைக்கணும். நாளைக்கு உயிர் இருக்குமா இல்லையாதுன்னு தெரியாத பூமியில இது எல்லாத்தையும் நாம் சேர்த்து வைக்கணும். ஆனா நித்தியமா இருக்க போற பரலோகத்துக்குள்ள ஒன்னுத்தையுமே சேர்த்து வைக்கிறது கிடையாது. எப்படி பரலோகத்துக்குள்ள போகும் பிரியமானது? தேவனுடைய வருகை இந்த ராத்திரியில வந்துச்சு, இந்த நொடியில வந்துச்சு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துல வந்துச்சுன்னா நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். நாம் தேவனுக்கு சித்தமான வாழ்க்கைய வாழல. தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்ட்டாரு ஆண்டவர். மத்தேயு 7ஆம் அதிகாரம்